ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆரல் டிராவல்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம எந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் ஆலியாடம் பக்கத்தில் லொக்கேட் ஆகியிருக்கிற அறிவு திருக்கோவிலை தான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த அறிவு திருக்கோவிலுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பிள் ஆஃப் கான்சியஸ்னஸ். ரொம்பவே சூப்பரான ஸ்பிரிச்சுவல் பிளேஸ். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக இந்த டெம்பிளை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதாவது இங்கே என்ன ஸ்பெஷல், இங்கே அப்படி என்ன இருக்குது, இது எல்லாத்தையுமே பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அறிவு திருக்கோயிலுக்கு நம்ம போகணுன்னா ஆலியா டேமை கடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஆலியா டேம் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் லொக்கேட் ஆகியிருக்கு. லெஃப்ட் சைடில் அப்படியே பாருங்களேன், தெரியுது பார்த்தீங்களா ஆலியாரான, இதுதான் ஆலியா டேம். இந்த டேம்லேருந்து எக்ஸாக்டாக 1.6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த அறிவு திருக்கோயில் லொக்கேட் ஆகியிருக்கு. எப்படி ஆலியா டேமை தாண்டி போகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆலியா டேமும் போய் விசிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள். நாங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஆலியா டேமெல்லாம் விசிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போட்டிருப்போம். அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இங்கேருந்து எக்ஸாக்டாக ஒரு 5 மினிட்ஸில் நம்ம பைக்லேயே போயிடலாம் அறிவு திருக்கோயிலுக்கு. போகிற வழியில் இருக்க இடங்கள்லாம் பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆஸ்தட்டிக்காக இருக்குன்னு. அப்படியே மரங்கள்லாம் கொடை மாதிரி மூடி இருந்துச்சு. ஸோ கைஸ், நம்ம ஆல்மோஸ்ட் அறிவு திருக்கோவில் பக்கத்தில் வந்துட்டோம். இதுதான் அது. இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம பைக்கை பார்க் பண்ணிக்கலாம். சென்டர் ஃபார் யோகா அண்ட் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன். இங்கே பார்த்திங்கன்னா அவங்க நிறைய கோர்சஸ்மே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம இந்த டெம்பிள்குள்ளே போனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். இந்த ரிசப்ஷனில் தான் நம்ம டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 10 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவே விசிட்டராக இருந்தீங்கன்னா 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ கைஸ், டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக அறிவு திருக்கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். உள்ள பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்பவே சூப்பரான க்ளீனான என்விரான்மெண்ட் அண்ட் சரௌண்டிங்ஸாக இருக்குது. இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக செம்ம சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. பொதுவாக ஸ்பிரிச்சுவல் பிளேஸ்னாலே அப்படி தானே இருக்கும். அங்கே தெரியுது பார்த்திங்களா, அங்கே ஒரு புக் ஸ்டால் இருக்குது. உள்ளே போய் புக் எடுத்து படிக்கணும்னால படிச்சுக்கலாம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஜோதி சித்தா கிளினிக்குமே வச்சுருக்காங்க. பரவாயில்ல, ஒரே இடத்துக்குள்ளே இத்தனை இது வச்சுருக்காங்க. இன்னும் ஏகப்பட்ட பிளேசஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணுன்னா உட்கார்றதுக்கு இந்த மாதிரி பெஞ்சஸுமே நிறையா போட்டு வச்சுருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்லாம் வச்சுருக்காங்க. என்விரான்மெண்ட் அண்ட் சரௌண்டிங்ஸ் தான் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. மாதிரி இது யாரோட சிலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருட்பிரகாச ஞான வள்ளலாரோட சிலை தான். இவர் 19th செஞ்சுரியில் ஒரு தமிழ் போயட் மற்றும் ஃபிலோசஃபராக இருந்தவர் தான். அவருக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக சிலை வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட பிளேசஸை நம்மளால் இங்கே பார்க்க முடியும். பட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோன் கொண்டுட்டு போகலாம், பட் சைலண்ட். அதே மாதிரி உள்ளே போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாது. நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் சுற்றி எடுத்துக்கலாம். அதனால தான் நாங்கள் அவுட்டர் பர்சன்ஸை மட்டுமே இந்த வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கோம். உள்ளே போனால் ஃபோன்லாம் எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமாக இந்த இடத்தோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோகிராஜ் வெதேதிரி மகரிஷி தான். அவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரபலமான ஸ்பிரிச்சுவல் லீடர். அதே மாதிரி இந்த டெம்பிளில் யோகா அண்ட் மெடிடேஷனுக்காக ஸ்பெஷலான டிப்ளமோ கோர்சஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அண்ட் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுக்காக தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்விரான்மெண்ட்லாம் பாருங்களா ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. வெளியில் இருக்க செடி கொடிகளில் கலர்ஃபுல்லாக அப்படி செம்ம அட்ராக்டிவாக ஆஸ்தட்டிக்காக இருக்குது. முக்கியமாக இந்த கேம்பஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா லைப்ரரி, டெம்பிள், மெடிடேஷன் சென்டர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது. ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ்லாம் இங்கே வந்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். முக்கியமாக நார்மலாக இருக்கிறவங்க வந்தாலும் இங்கே நேச்சுரல் சரௌண்டிங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ண முடியும். முக்கியமாக அந்த மலைகளுக்கு அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த டெம்பிளை பார்த்திங்கன்னா சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. வியூலாம் பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. பின்னாடி இருக்கிறது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். இதோ இந்த இடத்துல தான் நம்ம மகரிஷி வாழ்ந்திருக்காரு. மேலே பார்த்திங்கன்னா அவரோட வீடு இருக்கும். உள்ளே போகணுன்னா ஃபோன் எடுத்துகிட்டு போய்க்கலாம். பட் ஃபோனை பார்த்திங்கன்னா சைலண்டில் போட்டிருக்கணும். உள்ளே போய் ஃபோன் எடுத்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க முடியாது. அப்படியே 360 டிகிரியில் பாருங்களேன் பிளேசஸ்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. முன்னாடி பார்த்திங்கன்னா ஷவர்ஸுமே இருக்குது. நீங்கள் உள்ளே போகணுன்னா இங்கே தான் ஸ்லிப்பர்ஸ்லாம் கலத்தி விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். உள்ளே போகும்போது ஸ்லிப்பர்ஸ் போட்டுட்டு போகக்கூடாது.
உள்ளே நாங்கள் சொன்ன மாதிரி தான் யோகிராஜ் மகரிஷியோட வீடை நம்மளால் பார்க்க முடியும். அவரோட திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளே தான் இருக்குது. பட் உள்ளே போனால் ஃபோனை பார்த்திங்கன்னா எடுத்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க விட மாட்டாங்க. அதனால தான் எங்களால் எடுக்க முடியல. பட் நாங்கள் உள்ளே போய் விசிட் பண்ணோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சரௌண்டிங்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் தாங்க இந்த பிளேஸில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. அதே மாதிரி இங்கே நம்மளால் அருள் அரங்கத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். உள்ளே பார்த்திங்கன்னா ஏதோ டீச்சிங் போயிட்டு இருந்துச்சு. ஏகப்பட்ட பிளேசஸ் இருக்குது. என்ன உள்ளே போனால் ஃபோன் எடுத்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் எடுக்க முடியாது. சைலண்டில் தான் போட்டுட்டு போகணும். அதே மாதிரி இந்த டெம்பிள் எப்போல்லாம் ஓப்பனில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 9 AM to 1 PM அண்ட் 2:30 to 6 PM. ஸோ இந்த டைமில் நீங்கள் இந்த பிளேஸை வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் முடிவடைகிறது. இந்த இடத்த பற்றி எங்களோட சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவலான பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த பிளேஸ் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் முடிவடைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் இல்லைனா சூப்பரான எக்ஸ்ப்ளோரிங் வீடியோஸ்லாம் லவர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே நம்ம சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லிடுங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோவுமே பார்த்திங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க.